அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கல் உப்பை வைத்து வேண்டுங்கள் கட்டாயம் கேட்டது கிடைக்கும். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கையில் கொஞ்சம் கல்லுப்பை வைத்துட்டு நம்ம வேண்டினோம்னா நமக்கு கேட்டது கிடைக்கிற மாதிரி இருக்கும். நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடியது தான் கல்லுப்பு. அதை வைத்து கொண்டு நம்ம வேண்டும் போது அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்மளோட 2 கைகளையும் கல்லுப்பை வைத்து கடவுளை வேண்டிட்டு இருந்தோம்னா நம்ம வேண்டுதல் நிச்சயம் பலிக்கிற மாதிரி இருக்கும். நேர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட கல்லுப்பும் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது நம்மளோட மனதோட சக்தி அதிகப்படியாக இருக்கும். இந்த 2 சக்திகளும் ஒன்றாக கலக்கும் போதும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் போதும் நம்ம நினைத்த காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை ஓடக்கூடிய நீரில் கரைத்து விடணும். ஓடக்கூடிய நீரில் கரைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஓடக்கூடிய நீர் உங்ககிட்ட இல்லைன்னா டேப் பைப்பு தண்ணியில கூட நம்ம கரைச்சி விடலாம். அப்படி பைப்பு தண்ணி இல்லாதவங்க கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அந்த உப்பை நல்லா கரைச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா பூச்செடிகளை நம்ம ஊற்றிடலாம். இப்படி பண்ணும்போது நம்ம நினைத்தது நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அதே போல கல்லுப்பை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு குளிக்கும் போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கும். நம்மளோட வீட்டில் ஒவ்வொரு மூலையிலுமே கல்லுப்பு போட்டு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அதை ஈர்த்து கொண்டு நமக்கு நேர்மறையான ஆற்றல்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் உப்போட கலர் மாறும்போது அதை கிளீன் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை கரெக்டாக காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப முக்கியம், முழு நம்பிக்கையோட செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் நினைச்சது நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேண்டக்கூடாது அப்படின்னா, பாசிபிலிட்டி இல்லாத விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வேண்டாதீங்க. அதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள விஷயமா அப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் வேண்டுங்க. நியாயமான கோரிக்கைகள் வைங்க. நடக்கவே நடக்காது அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வேண்டுனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. காரணம் ஏன்னா உங்களுடைய மனதுக்கு அது நடக்காது அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் வேண்டேன் அப்படின்னீங்கன்னா அது ஒரு பொய்யான வேண்டுதலாக மட்டும்தான் இருக்கும். அதனால உங்களுக்கு அது நடக்காது. அதனால உங்களோட மனம் அது ஓரளவுக்கு உண்மை அப்படி நம்புற அளவு உள்ள விஷயங்களை வேண்டுனீங்கன்னா நிச்சயமா நடக்கும். நன்றி, வணக்கம்.